வணக்கம் மக்களே! காலை வணக்கம். இப்போ என் மனசுல பட்ட விஷயத்த நான் பேசப் போறேன். மனசுல பட்ட விஷயம்னு சொல்றத விட, இன்னைக்கு நான் புதுசா YouTubeல ஒரு பார்த்த விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். அது என்னன்னு கேட்டா, சில பெண்கள், எல்லா பெண்களும் அல்ல, சில பெண்கள் வந்து YouTube தங்களுடைய சேனல்ல பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட விரும்புற 10 விஷயங்கள், எங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எது பிடிக்காது அப்படின்னு YouTubeல சேனல் போட்டு எல்லா ஆண்களையும் ஒரு பொய்யான பிம்பத்த உருவாக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சம்பாரிங்க. நீங்க வேற எந்த கன்டென்ட் உண்மையான கன்டென்ட் போட்டா நீங்க அத எல்லாரும் ஆதரிப்பாங்க, என்னையும் உள்பட. ஆனா பொய்யான ஒரு விஷயத்த ஏன் ஆண்கள் மனதில விதைக்கிறீங்க? முக்கியமா இன்னும் இன்னசென்ட்டா இருக்கிற ஆம்பளைங்களுக்கு. அப்படி என்ன விஷயம்னு கேட்டா, சில பெண்கள் வந்து எங்களுக்கு ஆண்கள் ரொம்ப நல்லவனா இருக்க பிடிக்கும். ஆண்கள் வந்து பூ குடுத்தா பிடிக்கும். இந்த மாரி கஞ்சா அடிக்காதவனா இருக்கணும். அப்படின்னு எல்லாருமே சொல்றீங்க. ஆனா அப்படி பேசுற பெரும்பாலான பெண்கள், அப்படி ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல 80% பெண்கள் அப்படி அவங்க என்ன சொன்னாங்களோ, அத அவங்களே ரியாலிட்டியில, அதாவது நடைமுறையில விரும்புறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப, இவங்க ஏன் அப்படி சொல்லி ஆண்கள பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சைக்காலஜிக்கலா பார்த்தா, இல்ல ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்த்தா, நெறைய ஆண்கள் வந்து பார்க்கணும். நெறைய ஆண்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத பார்த்தா, இவங்களுக்கு வியூஸ் வரும். அதனால இவங்களுக்கு வந்து ஒரு விதமான ரெவென்யூ YouTubeல ஜென்ரேட் ஆகும். ஸோ பெண்களும் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதிகமா ஆண்கள் பார்க்கறது தான் அதிகமா இருக்கு. அதிகமா ஆண்களுடைய கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து வியூஸ் ஆண்களால அதிகமா கிடைக்குது. அது நல்ல விஷயத்துல இருந்தா பரவால்ல, உண்மையான விஷயத்துல இருந்தா பரவால்ல, ஆண்கள் நெறைய பேர் இன்னும் பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இங்க ஏன் ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி ஆண்கள் மனதில ஒரு புது விஷயத்த திணிச்சு, ஆண்கள இன்னும் முட்டாளா இருக்க வைக்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வி வந்து எல்லா பெண்களுக்கும் இல்ல. அப்படி பேசிட்டு இருக்கிற, அதாவது ஃப்ளவரியா பேசிட்டு இருக்கிற அந்த முட்டாள்தனமான பெண்களுக்கு, இன்னும் சொல்லப்போனா அவங்க முட்டாள்தனமான பெண்கள் கூட கிடையாது. முட்டாளா ஆக்க நினைக்கின்ற பெண்களுக்கு, உங்களுக்கெல்லாம் அறிவு எங்க இருக்குன்னு தெரியல. மேல தான் இருக்கா? இல்ல பின்னாடி கீழ இருக்கான்னு தெரியல.